1 வீக் வந்து நான் சென்னைக்கு போயிருந்தேன். அந்த சென்னைக்கு போகும்போது தான் அந்த சங்கீதா அக்கா வந்து டிவோர்ஸ் கேஸ் வந்து அப்ளை பண்ண நியூஸ் வந்து நான் அங்க போய் தான் பார்த்தேன். அங்க சென்னையில இருக்கும்போது தான் இந்த மாரி 2 நாள் முன்னாடி வந்து சங்கீதா அக்கா வந்து டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்றாங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி வந்து கோர்ட்டுக்கு வந்து விஜய் அண்ணன் போற மாரி சரிங்களா? ஒரு 2, 3 ஹியரிங்ல வந்து டிவோர்ஸ் வந்து கிடைச்சிரும்னு சொல்லி தான் ஒரு லாயர் கூட வந்து பேசினாரு. அந்த லாயர் கூட ஒரு லேடி தான். ஒரு லேடி லாயர் வந்து இந்த மாரி 2, 3 ஹியரிங்லயே முடிஞ்சிரும். டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி பேசும்போது, மாதிரி சங்கீதா காட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்கு. அந்த எவிடன்ஸ் வந்து வெளியிட்டா வந்து கண்டிப்பா ரொம்ப அசிங்கமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூடியூப்ல வந்து வீடியோஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது நேற்று வந்து தளபதி விஜயனை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு த்ரிஷாவைய கூட்டு போயிருக்காங்க. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒரே கார்ல த்ரிஷாவும் நம்ம தளபதி விஜயனும் ஒரே மாதிரி வந்திருக்காங்க. ஒரே கலர் காஸ்டியூம் சரிங்களா? இந்த கோல்டன் கலர்ல அண்ணன் வேஷ்டி கட்டியிருப்பாங்க, கோல்டன் கலர்ல ஷர்ட். த்ரிஷாவும் கோல்டன் கலர்ல ஒரு சாரி கட்டியிருப்பா. இந்த கோல்டன் கலர்ல 2 பேரும் மேட்சா போட்டு வருது. கடைசி என்னை எப்போ பார்த்தீங்க, கரெக்டா ஜெயம் ரவி வந்து ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒரு புது நடிகையை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்ட்டு எல்லாருக்கும் தெரியணும். அதுக்காண்டி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஜெயம் ரவி வந்து கூட்டு போவாரு. அப்ப 2 பேரும் ஒரே மாதிரி கோல்டு கலர் தான் போட்டு போவாங்க. அதே மாதிரி தான் இது விஜயனும் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து த்ரிஷாவை வந்து விஜயனை வந்து லவ் பண்ணலாம் அப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த திருப்பாச்சி படத்துல இருந்தே வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு லவ் வந்து செட் ஆயிருச்சு. அப்புறந்தே லவ் பண்றாங்க அப்படின்ட்டு. அதனால வந்து இப்பதான் வந்து நிறைய பேர் பேசி அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு விஜயனே வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து த்ரிஷாவை வந்து நேற்று வந்து கூட்டு வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம சங்கீதாக்கா வந்து டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் வந்து முட்டு கொடுத்தாங்க டிவி சைட்ல இருந்துட்டு. இந்த மாதிரிலாம் அண்ணன் கிடையாது, சங்கீதாக்கா வந்து 200 ரூபா வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கேவோட ஆளை மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி சங்கீதாக்காவை வந்து ரொம்ப தப்பா பேசினாங்க. அந்த அக்கா கூட வந்து இது ரொம்ப ஓவரா போச்சுன்னா நான் வந்து எவிடன்ஸை வந்து வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி சங்கீதாக்கா வேற சொன்னாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன்ல 2 பேரும் ஒன்னா வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் சங்கீதாக்கா கண்டிப்பா அந்த 1 வீக்குள்ள கண்டிப்பா ஒரு வீடியோ போட ஹைலி சான்ஸ் இருக்கு. அதாட்டி விஜயனோட பையன் சஞ்சய் அவர் டைரக்டர் ஆகிட்டாரு. அவரு கூட ஒரு வீடியோ போட ஹைலி சான்ஸ் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.